இன்றைக்கி வந்து நான் வந்து 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்குறேன். அது வந்து குக்கரில் போட்டு 3 விசில் நம்ம வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வந்து நல்லா ஒரு 5 விசில் நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். மட்டன் இங்கே இருக்கட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. 4 சீரகம், வெங்காயம், வெங்காயம் வதக்கிடுச்சு. நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். நாட்டு தக்காளி. நான் தக்காளி கொஞ்சம் வாசி போடுறேன். மட்டன் நல்லா வேக வரணும். வெஜ்ஜு மாதிரி மட்டன் வெஜ்ஜு தக்காளி போடுறது நம்மளுக்கு அந்த கிரேவி வராது. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி மட்டனுக்கு வந்து நான் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கிறேன். அதனால் காப்பிடி போட்டுக்கலாம். காரத்துக்கு நம்ம 3 ஸ்பூன் மிளகாத்தூள், இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மட்டனுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் பார்த்து போட்டுக்கணும். கொஞ்சமாக போதும். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றி நல்லா தக்காளி வேக வைக்க போகிறேன். வெந்த பிறகு பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன். பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மீடியமில் வந்து நல்லா வேக தக்காளி நம்ம மூடி வைக்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி நல்லா மெசிஞ்சிடுச்சு. நல்லா இப்போ வந்து நம்ம மட்டன் வேக வச்சோம். நல்லா ஒரு 6-7 விசில். இப்போ இந்த மட்டன் போட்டுக்கலாம். போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். அது வந்து அப்படியே குஜ்ஜி மாதிரி, மட்டன் குஜ்ஜி மாதிரி செய்ய போகிறேன். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சிந்திட்டோம். இன்னும் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா மட்டனும் நல்லா வேகட்டும். கொஞ்சம் நம்ம மீடியமில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மட்டன் கிரேவி. இப்போ வந்து நான் சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, இது வந்து 1/10 வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம். போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதாகட்டும். இப்போ வந்து மட்டன் கிரேவி இது வந்து மீன் குழம்பு. இப்போ வந்து மட்டன் கிரேவி நான் செய்து பார்த்துருப்பீங்களோ. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.